கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனங்களுக்கு இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் காண அவர் வைத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். அது எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அங்கே வசனம் இப்படியாக இருக்கிறது: நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். இங்க இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், அவர் நித்திய உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்குரிய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். காலங்கள், வருஷங்கள், நேரங்கள் வேண்டுமென்றாலும் மாறினதை தவிர அவர் வைத்த உடன்படிக்கை அது ஒரு நாளும் மாறவில்லை. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கை நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்திரத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் வழி நடத்தினார். வனாந்திரத்திலே அவர்களுக்கு தேவைகளை சந்தித்தார். அவர் சொன்னபடியே தாம் காண்பித்த அந்த கானான் தேசத்திற்கு கர்த்தர் அவர்களை பத்திரமாய் கூட்டிக் கொண்டு சேர்த்தார். அதே போலதான் இங்கு இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், அவர் நித்திய உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல நிறைய உடன்படிக்கைகள் மாறலாம். அநேக மனிதர்களோடு போடப்படுகிற அநேக கையெழுத்துக்கள் மாறலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார் என்றால், நித்திய உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் தேவன் மரண பரியந்தம் நம்மை கைவிடாதபடிக்கு அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அந்த இயேசுவை இந்த காலை வேளையில தொடர்ந்து அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், அவர் உடன்படிக்கையின் தேவன், என்றைக்குமே மாறுவதே இல்லை. மாறாதபடிக்கு உங்களை அவர் நேர்த்தியாய் வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போதே கர்த்தரிடத்திலே உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிங்க. விசுவாசத்தின் மேலே, தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியா நடத்துவார். நம்ம எல்லாம் செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். நித்திய உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிற நீர், எங்கள் மேல் உம்முடைய உடன்படிக்கை இருக்கிறது. உடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த உடன்படிக்கை நாங்கள் தொடர்ந்து காத்து கொண்டு வாழ கிருபை தாங்க. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தரும்படியா செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நேர்த்தியா நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.